முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தெய்வ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலைவடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். இந்த நாளின் காலை வேளையிலேயும் நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் 18, 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். மரணத்தின் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் என் செவிகளில் எட்டிற்று. 16ஆம் வசனம். உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் என்னை தூக்கிவிட்டார். மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது. துர்ச்சன பிரவாகம். துர்ச்சன பிரவாகம் என்றால் கெட்ட ஜனம். கெட்ட ஜனம். பிரவாகம் என்றால் வெள்ளம். கெட்ட ஜனம் ஒரு வெள்ளத்தை போல என்னை சூழ்ந்து கொண்டார். துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என் மேல் விழுந்தது. இனி தப்பி பிழைக்க வழி இல்லை. இந்த சூழ்நிலையிலே என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். என்னை என் கட்டுகளிலிருந்து தூக்கி எடுத்தார். என்னுடைய ஆழத்திலிருந்து என் தேவன் என்னை தூக்கி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் வருவதுண்டு. கடந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிற்று. ஆனாலும் நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமாக அற்று போயிற்று. ஆனாலும் தப்பி கரை சேர்ந்தோம். இங்கே மரண கட்டு என் மேல் விழுந்தது. மரண கட்டு என் மேல விழுந்துட்டு தூக்கு கயிறு இறுகி கொண்டிருக்கிறது. துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. சத்துரு கெட்ட ஜனம் என்னை சுற்றி வளைத்து விட்டார்கள். இனி தப்பி பிழைக்க முடியாது. பாதாளத்தின் கட்டுகள் என் மேல் விழுந்தது. நெருக்கப்பட்டேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் உயரத்திலிருந்து தம்முடைய கையை நீட்டி இந்த ஜல பிரவாகத்துக்கு, இந்த வெள்ளத்துக்கு, இந்த துர்ச்சன பிரவாகத்துக்கு என்னை நீங்களாக்கி தூக்கி வெளியே விட்டார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர். 2ஆம் வசனத்திலே சொல்லுவார், என் தேவனாகிய கர்த்தர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுவார், இதே சங்கீதத்திலே, அவர் ஜீவனுள்ள கர்த்தர். இதே சங்கீதத்திலே கடைசியில் சொல்லுவார், அவர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன், அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் துருகம், அவர் நான் நம்பி இருக்கிறவர். ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும், இனி வேறு வழியே இல்லை என்று சொல்லும் போது என் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார். என் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார். எனக்கு தெரியும், அவர் என்னுடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, சங்கீதம் என்று சொல்லுவது சங்கீதக்காரனுடைய அனுபவங்கள். அவன் நடந்து வந்த பாதை. இது ஒரு தியாலஜி அல்ல. கர்த்தர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் என்ற ஒரு பாடம் அல்ல. இது சங்கீதக்காரனுடைய அனுபவம். அவனுடைய வாழ்க்கையில எழுத்தின்படியே மரண கண்ணிகள் அவன் மேல் விழுந்தது. சத்துரு சவுல் ராஜா அவனுடைய சேனை அவனை சூழ்ந்து கொண்டார். இனி அவன் தப்பி பிழைக்க வழியே இல்லை. அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பிடிபட போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அழிய போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறேன். ராஜா என்ன பாடுபடுத்துவானோ தெரியாது, எப்படி கொடுமைப்படுத்த போகிறானோ தெரியாது. ஒருவேளை கடந்த காலத்திலே சத்துருக்களை தப்பி ஓடினவர்களை ராஜா எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினான் என்று தாவீது பார்த்திருப்பான். இன்றைக்கு இவனுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்று தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்திலே பிடிபட போகிறேன். நெருக்கப்படுகிறான். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டினார்.
அவனை தூக்கி விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவனை குறித்து தாவீது அறிந்திருந்த ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக நாம் கவனிப்போம். முதலாவதாக இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். 28ஆம் வசனம் வாசியுங்கள். தேவரீர் என் விளக்கு ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். முதலாவது, நாம் நெருக்கத்தில் இருக்கும்போது, என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம், இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்கு. பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு. இருளிலே இருக்கிற ஒரு நிலைமை, வெளிச்சத்திலே இருக்கிற நிலைமை. இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஆனால் ஒரு ரகசியம், எவ்வளவு காலம் கழிச்சு ஆக்குவார் என்று தெரிகிறது. எவ்வளவு காலம் நாம் இருளிலே இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. கண்டிப்பாக இருளை வெளிச்சமாக்குவார். நெடுகவே நம்மை இருளிலே விட மாட்டார். அவர் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். தேவனுடைய மகிமையை அவர் செய்கிறதை நம்மாலே ஆராய்ந்து முடியாது. அவர் இருளை தமக்கு மறைவிடமாக்கி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இவர் ஆபத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருள் நமக்கு தெரியாது. அவர் ஒரு பிளான் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த பிளான் அவர் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டே இருப்பார். இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். அவர் மேல எனக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிறது எப்போது என்று சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார். அவனுக்கு இதை செய்ய போறேன், அவனுக்கு இதை செய்ய போறேன். சில காரியங்களை கொஞ்சம் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களை, காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதோ ராஜாவுக்கு மேன்மை என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மகிமை. எல்லாம் நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இருளிலே என்ன செய்ய வேண்டும்? ஏசாயால வாசிக்கிறோம். இருளிலே கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை நம்பி, தன் தேவனை நம்பி இருளிலே நடக்கிறார். இருளில் நடங்க, இருள் தைரியமாயிருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு போய். குருடர் என்றால் இருள், ஒன்றும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க, தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க. ஒன்றுமே எனக்கு தெரியலே, கண்ணை ஒரு குருடனை போல இருக்கிறேனே. கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. Hold the fort for I am coming, Jesus signal still என்று மிக அருமையான ஒரு பாடல் உண்டு. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்க. இருளிலே தைரியமாய் நடங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற வேளையிலே அவர் இருளை வெளிச்சமாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார். நம்மை சூழ்ந்திருக்கிற இருளை அவர் மாற்றி போடுவார். நம்முடைய தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். ஒருவேளை உங்களுடைய தொழில் ரீதியாக ஊழிய காரியங்களிலே ஒரு இருள் இருக்கும். ஒரு நெருக்கம் வரும்போது ஒரு இருள் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ, நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ. ஆபீஸ்ல ஒரு என்கொயரி என்ன ஆகும், என்கொயரி என்ன ஆகும் தெரியல, என்கொயரி என்ன ஆகும் தெரியல, என் வேலை என்ன ஆகும் தெரியல, என் வேலை என்ன ஆகும் தெரியல, என் வேலை என்ன ஆகும் தெரியலையே. ஒரு இருள். அடுத்தது என்ன நடக்க போகுது? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இருளிலே கர்த்தரை நம்பி இருப்பார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார். பிரியமானவர்களே, ஏற்ற வேளையில தேவன் இருளை வெளிச்சமாக்குவார். நம்மை கைவிடவே மாட்டார். இந்த இருளிலேயே கிடந்து அழிந்து போ என்று கர்த்தர் கைவிடவே மாட்டார். தாவீதுக்கு அனுபவத்தில் தெரியும், அவர் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? 32ஆம் வசனம் வாசியுங்க. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை சபைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வை பண்ணுகிறவர் என் தேவனே. நம்முடைய தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், அவர் நம்மை தூக்கி விடுகிறார். எப்படி தூக்கி விடுகிறார்? பலத்தினாலே இடை கட்டுகிறார், பலத்தினாலே இடை கட்டுகிறார். எதற்குரிய பலன் பின்னாலே சொல்லுவார்.
என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிறார். வெண்கல வில்லும் என் கையிலே வளையும். விசுவாச ஜீவியத்திலே நிற்க பழக்குகிறார். சத்தியத்திலே நிற்க பழக்குகிறார். ஊழியத்திலே நிற்க பழக்குகிறார். கர்த்தருக்கென்று ஜீவிக்க பழக்குகிறார். சத்துருவை எதிர்க்க பழக்குகிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலேயும் மன ரம்யமா இருக்க பழக்குகிறார். பலத்தினால இடைகட்டுகிறார். கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தருக்கென்று உழைக்க பலன் தருகிறார். தீர்மானங்களை எடுக்க பலன் தருகிறார். ஜெயிக்க பலன் தருகிறார். யுத்தங்களை நடத்த பலன் தருகிறார். பிரியமானவர்களே, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் யாருக்கு உதவி செய்வார் என்றால், யுத்தத்தை அதன் வாசல் மற்றும் திருப்புகிறவனுடைய ஜெயபலமானவர். He is the strength of one that turns the battle to the gate. சத்துரு உள்ள வந்துட்டான், நான் தீர்மானிக்கிறேன் சத்துருவை வெளியே விரட்டணும் என்று சொல்லி போராடுறேன். பிரியமானவர்களே, எப்படி போராடுகிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய கை அவனுடைய பட்டயத்தோடு ஒட்டிக்கிட்டது. போராடி போராடி காலையில இருந்து சத்துருவை வாசல் மட்டும் திறப்ப முடியாது, ஊருக்கு வெளியே விரட்டும்படியா 6 மணி வரைக்கும் போராடி பார்ப்பேன். சிலர் கர்த்தருக்கு டைம் கொடுப்பாங்க. 3 நாள் நான் வெயிட் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு செய்யலைன்னா நீ என்ன செய்யணுமோ செய்துக்கோ. கர்த்தருக்கு இந்த சில டைம் கொடுப்பாங்க. உலகத்துல டைம் ஃப்ரேம் வந்து வேலை செய்யறவங்களுக்கு வைப்பாங்க. நம்ம கீழே வேலை செய்கிறவர்களுக்கு இதை இத்தனை நாள்ல முடிக்கணும், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவருக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. எனக்கு 3 நாளைக்குள்ள நீ தரணும், எனக்கு நீர் வேலை தரணும், 10 நாளைக்குள்ள இதை செய்யணும், இந்த 1 நாளைக்குள்ள நீர் எனக்கு சுகம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, அவருக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. போராடுகிறதற்கு பலன் வேணும். காலையில இருந்து போராடினார், கர்த்தர் ஜெயம் தரல. எப்படி எனக்கு ஜெயம் வேணும்? கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் என்று தெரியும். என்ன செய்கிறேன்? சூரியனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றேன். சூரியன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா யோசுவா சொல்ல சூரியன் நின்றது, யோசுவா சொல்ல சூரியன் நின்றது. நிக்கையா, நீ இன்னும் 2 மணி நேரம் போராடணுமே, நீ இன்னும் 2 மணி நேரம் வேலை செய்ய ஆயத்தமா இருக்கணுமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு பலன் வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு பலன் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எழுத்தின்படியேயும் நீங்கள் உங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். பலன் வேண்டும். பலன் இல்லாமல் ஊழியங்களை செய்ய முடியாது. எந்த காரியத்தையும் கர்த்தருக்கென்று சாதிக்க முடியாது. நம்முடைய ஆண்டு விழா விஷயமாக நேற்று தாம்பரம் விதைக்கு போயிருந்தேன். போயிட்டு இங்கே வந்த உடனே நேற்று காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சவன் என்னுடைய கடமைகளை பார்த்துட்டு தாம்பரத்துக்கு போனேன். தாம்பரம் போயிட்டு வந்து இங்கே உள்ள வேலைகளை எல்லாம் பார்த்தோம். இங்கே உள்ள வேலைகளை பார்த்துட்டு 7 மணிக்கு பொன்னேரிக்கு போனேன். 7 மணிக்கு பொன்னேரிக்கு போயிட்டு ராத்திரி 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் மெசேஜ் எடுத்தேன். 2:30 மணிக்கு புறப்பட ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணேன். இப்போ வந்து நிற்கிறேன். புதன்கிழமையிலிருந்து என்னுடைய டைம் டேபிள் நான் சொல்ல முடியும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து சொல்ல முடியும். காலையில் எழும்பி எல்லாம் புறப்பட்டாச்சு. டிரைவர் இருக்காங்க. ஐயோ, டிரைவர் வரலையே, நான் வீட்டில் உட்கார முடியுமா? வரமாட்டான்னு தெரிஞ்சால் வேற ஏற்பாடு பண்ணியிருப்போம். பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் பலப்படுத்துகிறார். இங்கே வந்து பார்த்தோன்னு இங்கே எங்கே சின்ன சின்ன குறைகள். என்ன தம்பி, யாருமே உதவிக்கல. சரி, ரைட், போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய கைகளை கர்த்தர் பழக்கணும். நம்முடைய கால்களை பழக்கப்படுத்தணும். இன்னும் கர்த்தருக்காக செய்கிறதற்காக ஒரு பலன் வேண்டும். சத்துருவை ஜெயிக்க பிசினஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பிசினஸ் செய்ய பலன் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நான் நித்திரை பண்ணினாலும் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி தூங்கிட்டே இருக்கக்கூடாது. நித்திரையிலும் கொடுப்பார். யாருக்கு? யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவனுக்கு. பிரியமானவர்களே, முன்பு சொன்ன ஒரு உதாரணம் தான். கர்த்தர் ஒரு பூச்சி, ஒரு சிறு பூச்சியை புல்டோசராக மாற்றுகிறார். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். எதற்காக? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கண்மலை இருக்குது. காலை வச்சு அந்த கண்மலையை மிதிச்சு 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 அந்த கண்மலையை நொறுக்கணுமானா ஈஸியா? காலை வச்சு நீ மிதித்து நொறுக்குவாய். சுத்தியெல்லாம் வச்சு உடைக்க கூடாது. நீ மிதிச்சு 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 அதை நொறுக்கணும். நான் உன்னை புல்டோசர் ஆக்கிறேன். மிதிக்கிறதுக்கு பலன் தரேன். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆஞ்சு, ஆண்டவரை இந்த கஷ்டம்லாம் எதுக்கு? நான் பூச்சாவே இருக்கிறேன். நீர் கண்மலையை உடைச்சிடும், நீர் கண்மலையை நொறுக்கிறோம். நான் பூச்சாவே இருக்கிறேன். பிரியமானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை அவர்கள் அரு நீர் ரூற்றாக்குவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை யார் அரு நீர் ரூற்றாக்க வேண்டும்? நான் ஆக்கணும். அவர்கள் தான் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்.
அழுகையின் பள்ளத்தாக்கி அருநீர் ஊற்றாக்குறது கர்த்தர் அல்ல. இன்னைக்கு எல்லாரும் உண்மையா இந்த முதலாம் தேதியை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு பலன் தார், என் வேலையை செய்ய பலன் தார், ஊழியத்தை செய்ய பலன் தார், தொழிலை செய்ய பலன் தார். அதிகாலையில் எழும்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், நம்முடைய வேலைகளுக்கு ஓட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த பலன் சரீரத்துல வேண்டும், மனதில வேண்டும். முதலாவது சரீரத்துல வேண்டுமா மனசுல வேண்டுமா? பலன் எங்க வேண்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க வேணும்? மனசுல வேணும். சென்னை தமிழ்ல சொன்னா மனசுல ஒரு தில்லு வேணும். நான் செய்வேன், காலைல போய் ஜெபம் பண்ணுவேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன். என்னால முடியாது, 4 மணிக்கு எழும்பணுமா, 2 மணிக்கு எழும்பணுமா? மனசுல அந்த தைரியம் வேணும். இல்லாமல் முடியவே முடியாது. யாராலும் ஜீவன் செய்ய முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை பலத்தினால இடை கட்டுகிறார். கைவிடாத கர்த்தர் சோம்பேறிக்கு உதவி செய்ய. சோம்பேறியை குறித்து பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. எல்லாரும் அவருடைய விளைச்சல்ல பங்கு பெறும்போது சோம்பேறிக்கு பிச்சை எடுத்தா கூட ஒண்ணும் கிடைக்காது. பரலோகத்துல சோம்பேறி போகவே முடியாது. பரலோகத்துல சோம்பேறிக்கு இடமே இருக்காது. சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டு பண்ணும். உன்னுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், சுகபோகமாய் வாழ்கிற ஸ்திரீ உயிரோடு செத்த வேண்டும். சுகபோகமா எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், தூங்கணும், தூங்கணும், சாப்பிடணும், நல்லா உடுத்திட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும். சுகபோகமாக வாழ்கிற ஸ்திரீ உயிரோடு செத்தவள். எப்படி ஒரு ஸ்திரீ இருக்க வேண்டும்? நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல தெளிவாய் வேதம் சொல்லி எப்படி உழைக்கணும், ராத்திரி எப்படி முழித்திருக்கணும். அவளுடைய விளக்கு அணையாமல் இருக்கும். அதுக்காக விளக்க போட்டுட்டே சிலர் தூங்கிடுறாங்க. அவள் விளக்கு அணையாமல் இருக்குங்கிறதுனால விளக்கு அணைக்கிறது கூட கஷ்டம், அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இல்ல பிரியமானவர்கள், இன்றைக்கு காலையில தியானிங்க, தீர்மானிங்கள். என் தேவன் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். வெண்கல வில்லும் என்னுடைய கையிலே வளைய வேண்டும். வெண்கலம் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த்துக்கு பெயர் போன்றது. கோல்டு அல்ல, சில்வர் அல்ல, வெண்கலம் தான் ஸ்ட்ரென்த்துக்கு பெயர் போன்றது. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. as strong as brass, as strong as gold ன்னு சொல்ல மாட்டாங்க, as strong as brass. அந்த வெண்கல வில்ல என் கையில் அப்படியே வளை, மர வில்ல இல்லையா, வெண்கல வில்ல வளைக்கிற பலன் உனக்கு வேண்டும். கர்த்தர் அந்த பலனை தருகிறார். கர்த்தர் அந்த பலத்தால் இடை கட்டுகிறார். நெருக்கத்திலே இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இன்னும் என்ன செய்கிறார் பாருங்கள், வாசியுங்கள் பிரியமானவர்களை. 33வது வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். உயர ஏறி போகிறது மிக எளிதான காரியம் அல்ல. காலெல்லாம் வலிக்கும். இது ஏறி போகணும், இன்னும் ஏறி போகணும், இன்னும் ஏறி போகணும், இன்னும் ஏறி போகணும். காலெல்லாம் வலிகை. இது முடியாதப்பா, என்னால மலை ஏற முடியாது. என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை ஏற பண்ணுகிறார். அப்படி ஏற பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்க வேண்டும். அநேக நல்ல வேலை செய்றீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் எத்தனையோ பேருக்கு நல்ல ப்ரொமோஷனை கொடுத்திருக்கிறார். அருமையான நம்முடைய சகோதரர் டெல், நம்ம சகோதரர் வினோத், இவங்கெல்லாம் அடிக்கடி சாட்சி சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார், கர்த்தர் எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார் என்று சொல்லி. நம்ம எல்லாருக்கும் ப்ரொமோஷன்ல ஆசை, ஆனா மேல ஏறுறது கஷ்டம். கால்கள் மான் கால்களை போல் ஆகாமல் உயர் ஸ்தலத்துல ஏற முடியாது. காலில் ஸ்ட்ரென்த் வேணும். சும்மா உழைக்காமலா கர்த்தர் உயர்த்துவார்? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ஆனால் அதற்குரிய பலன் வேண்டும். அதற்குரிய பலன் வேண்டும். நம்முடைய கால்கள் மான் கால்களை போலாக வேண்டும். அவர் இருளை வெளிச்சமாக்குவார். பலத்தினால் இடை கட்டுவார். உயர் ஸ்தலம், நம்முடைய உயர் ஸ்தலங்களிலே நம்ம ஏறி வர பண்ணுவார். பிரியமானவர்களே, மான் என்ன லேஸ் அப்படியே மலையில ஏறி குதிச்சு ஏற, அது காலில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்க இருந்து ஒரு மலையில இருந்து அந்த மலைக்கு அப்படியே குதிக்கும். அந்த கால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு வர்ஷிப்ல 1/2 hour நிக்கணும்னா சரி, ஏதோ வயதானவங்க உட்கார்றாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல. வாலிப பிள்ளைங்களுக்கு நிக்க முடியல. இந்த பக்கம் சாஞ்சி, இந்த பக்கம் சாஞ்சி, 1.5 கால்ல நின்று, 3/4 கால்ல நின்று, விட்டா உட்கார்ந்து, ஐயோ பலன் இல்லையே, பலன் இல்லையே. எங்க மலை ஏறுறது? எழுத்தின்படி உள்ள கை காலில் உள்ள பலன் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலே கர்த்தர் நம்மை உயர் ஸ்தலங்களிலே ஏறி வர பண்ணுவார். பிரியமானவர்களை, குறிப்புகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 35ஆம் வசனம் வாசியுங்கள். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ஃபேவர் என்னை பெரியவனாக்கும். இன்னைக்கு செத்த தெள்ளு பூச்சை போல இருக்கான். just like a dead flea, just like a flea, dead lock, dead dog, செத்த நாய், தெள்ளு பூச்சி. அவருக்கு ஒன்று தெரியும், ஒரு நாள் நான் பெரியவனாவே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், இவைகளை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போதே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு தாவீது ஒரு செத்த நாயின்னு சொல்றான், ஒரு தெள்ளு பூச்சின்னு சொல்றான். அவருடைய காருண்யம், தேவனுடைய காருண்யம் அந்த தாவீதை பெரியவனாக்குது. எங்கேயோ 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 கொண்டு போயிடும். இன்றைக்கு உலக பிரகாரமான சிலருடைய வாழ்க்கையிலே உள்ள மாற்றங்கள் மிக ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிந்து ஒரு சிறு கல்வி நிறுவனம் ஒரு மரத்தடியிலே ஆரம்பித்தார். எங்க வீட்டுக்கு முன்னால இருந்த ஒரு மாமரத்துல அதற்கு வகுப்பு நடக்கும். ஒரு 10 பிள்ளைங்களை வச்சு ஒரு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. அது என்னமோ SLC பாஸோ ஃபெயிலோ ஆன ஒரு டீச்சர். அதுக்கு ஹீன்னு சொல்ல தெரியாது, கீ தான் சொல்லும், கீ கேம் தான் சொல்லும். அப்படி ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு அந்த கல்வி நிறுவனம் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனாக ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், என்னென்னவோ காலேஜஸ் இருக்கு. நேற்று ஒரு கல்வி நிறுவனத்தை பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்தை பார்த்தோன்னு அப்படியே அசந்துட்டு, இவ்வளோ பெரிய ஒரு இடம் என் லைஃப்லயே நான் பார்த்தது. ஏதோ சினிமால தான் அரண்மனையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த அரண்மனை தோற்று போகிற அளவுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. சாதாரணமாக வீட்டிலே அவர் ஸ்கூல் ஆரம்பித்தார். அவரும் அவருடைய 3 பையன்மார். அந்த ஸ்கூலுக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு அவருடைய 3 பையன்மாரு சைக்கிள்ல போஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் பசைய தொங்க விட்டுட்டு சோறா ஒட்டுவாங்களாம். இன்றைக்கு பல இடங்களிலே அவர்கள் கல்வி நிறுவனங்களை திறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25,000 பேர் அவருடைய கல்வி நிறுவனங்களிலே படிக்கிறார்கள். நான் போன கல்வி நிறுவனத்திலே ஒரு ஆண்டு ஃபீஸ் மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் ஒரு பையனுக்கு செலுத்த வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க. தம்பி, சகோதரிய சகோதரி, உலக மனுஷன் ஒருவன் உயரக்கூடுமையானால் முதலாவது உங்களாலே முடியும், இரண்டாவது கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வாரானா எங்கேயோ நீங்க போயிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் அவருக்கு துணை செய்யல, அவருக்கு ஒரு ஏத்திஸ்டிக் வியூ உண்டா. அடிக்கடி பேசும்போது சொல்லுவாராம், நான்லாம் என்ன சாமி சாமி தான் கும்பிடுறேன், என்ன இப்படி நான் உயர இல்லையா அப்படிம்பாரு. உண்மை, மனிதனாலே ஓரளவுக்கு உயர முடியும். அந்த மனிதனாலே இப்படி உயர முடியுமே ஆனா உன் தேவன் உனக்கு உதவி செய்யும் போது நீ எங்கேயோ போயிருவ. ஹல்லேலூயா. அந்த கடின உழைப்பு வேணும். அந்த கால்கள் மான்கால்களை போல் ஆகணும். பலத்தினால இடைகட்டப்படணும். கர்த்தர் பலத்தினால இடை கட்டுகிறார். மான்கால்களை போல் ஆக்கி உன்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். கடைசியாக வந்து சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 37ஆம் வசனம். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரை எனக்கு ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களை 37 திரும்ப வாசிங்க. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். என் இருளை வெளிச்சமாக்குகிறார். என் பலத்தினால் என்னை இடை கட்டுகிறார். என்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறார். கர்த்தர் என்னை பெரியவனாக்குகிறார். கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுக்கிறார். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். திரும்ப வாசிங்க தம்பி அந்த வசனம் 37 முக்கியமான வசனம், கவனிங்க. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். இப்ப எல்லாரும் ஒரு காரியம் செய்ய போகும். இருக்கிற இடங்களில் எழுந்து நில்லுங்க.